12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3ல பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பாலினாமியல் ஒரு பாலினாமியலை எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ல சால்வ் பண்ண போறோம். ஓகே, இப்போ குவாட்ரேட்டிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்ம் ஜஸ்ட் குவாட்ரேட்டிக் பண்ணா 4 இப்போ ரூட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபேக்டரேஷன் இருந்துச்சுன்னா அது கேனா எனி ஒரு வேல்யூ கே வந்து நாட் ஈக்குவல் 0 அது என்ன ரிட்டர்ன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம். இந்த 2 மல்டிப்ளை பண்ண நமக்கு ஃபேக்டர் ஒரு குவாட்ரேட்டிகேஷன், இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் ஒரு குவாட்ரேட்டிகேஷன் ப்ளஸ் கே இருக்கா. ஃபஸ்ட்டு 4 ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அது 2 எடுத்துன்னா வரும் ஒரு குவாட்ரேட்டிகேஷன். அகைன் சேம் ஃபேக்டர் இங்கே ஆல்பா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டானா இங்கே ஆல்பா எக்ஸ், ஆனால் கான்ஸ்டன்ட் லிமிட் இருந்தவங்க டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரணும். ஓகே, இதுதான் நமக்கு இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் சால்வ் பண்ணுற மெத்தடு. இங்கே பாரு ரெண்டு சேமாக இருப்பா நமக்கு, இது சேம் இது சேமாக இருக்கு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சம்ஸ் போட்டால் ஈஸியாக உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஃபார் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.23 சால்வ் த ஈக்குவேஷன். ஒரு 4 ஃபேக்டரி கொடுத்துறாங்களா ப்ளஸ் 19 ஈக்குவல் 0. இதை சால்வ் பண்ணி நமக்கு ஒரு சால்வ் பண்ணி 4 ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஒரு ரிசல்ட் தான் ஃபஸ்ட்டு நமக்கு சேம் இதேமாதிரி சேம் ஃபார்மேட்லன்னா ஒரு குவாட்ரேட்டிகேஷனை இந்த சேம் ஃபார்மேட்டில் கொண்டு வரமே நம்ம பண்ணலாம். அதை எதை வச்சு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணால் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் டேரெக்டாக நமக்கு இந்த ஈக்குவல் ஃபார்மேட் வராது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணி பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு -2 -3 ஆட் பண்ணுங்க. -7 2 ஆட் பண்ணனா வரும் -5 7 -7ல் 2 போனால் 5 ஈக்குவலாக வருதா. அப்போ x-2 கூட x-3 ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணுற. நெக்ஸ்ட்டு இது நமக்கு இதுவும் ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணுற. செகண்டு x-7 x+2 இந்த டேர்ம்ஸும் ஆட் பண்ண நமக்கு ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணால் கரெக்டாக மெத்தட் நமக்கு என்ன வரும், x2-5x x2-5x வருது. இப்போ நீ வேற இப்போ டேரெக்டாக மட்டும் கன்ஃபார்ம் பண்ண வரும். ஒரு 2 குவாட்ரேட்டிகேஷனும் நான் சேமாக வராது நமக்கு. அப்போ எதை வச்சு நம்ம செக் பண்ணோம், இந்த கோஎஃபிஷியன்ட் எதை விட. ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஆட் பண்ணால் நமக்கு -5 இது கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் இதையும் ஆட் பண்ணலாம் -10 இதை ஆட் பண்ணலாம் -9 வரல, ஈக்குவலாக வரல. இப்போ ஈக்குவலாக வர மாதிரி இந்த கோஎஃபிஷியன்ட் இந்த வேல்யூ எடுத்து ஆட் பண்ணி பார்த்தா எது கரெக்டாக வந்து செக் பண்ணால் இந்த -2 இந்த -3 ஆட் பண்ணோம் -5 இந்த -7 இந்த +2 ஆட் பண்ணால் 5. இப்போ ஈக்குவலாக வந்தால் நம்ம அந்த செட்டை கூட அந்த செட்டை ஃபார்ம் பண்ணலாம். அப்போ இந்த இது ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணுறோம், இது செட். இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா, ஃபஸ்ட்டு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்க, -2 மல்டிப்ளை பண்ணால் இது ஒரு குவாட்ரேட்டிகேஷன். செகண்ட் இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் இது ஒரு ஈக்குவேஷன் ப்ளஸ் 19 எப்படி இருக்கும். இப்போ x² -5 3xனா -5x + 6 இது என்னன்னா -5x -5. இப்போ கரெக்டாக தான் போகும் நமக்கு. இங்கே x² -5x x² -5x வரும். இதை நம்ம ஜென்ரல் மெத்தட் கரெக்டாக போகுது. சேமாக இருக்க போகுது, அதே சேமாக வரதானே கரெக்டாக ஒரு வேல்யூ சப்ஜெக்ட் பண்ண முடியும். நம்ம டேரெக்டாக 4th சால்வ் பண்ண முடியாது. அப்போ இது ஒரு டம்மி வேல்யூ y வேல்யூ ஆர் t வேல்யூ சப்ஜெக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ டிஃப்ரெண்ட்டாக வந்தால் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வேல்யூ சப்ஜெக்ட் பண்ண முடியாது. ரெண்டு சேம் வேல்யூ வரும். கான்ஸ்டன்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஒரு கான்ஸ்டன்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீ வேல்யூ லேம்டா ஜென்ரல் வேல்யூ அது டிஃப்ரெண்ட் ஆகலாம். ஆனால் இங்கே மட்டும் வேல்யூ அது எதை வச்சு நமக்கு மாட்டில் வேணும், இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து ஈக்குவலாக வரேன்னு செக் பண்ணணும். இப்போ கரெக்டாக ஃபார்ம் ஆச்சா. இப்போ x² -5x ஒய்ன்னு கன்சிடர் பண்ணலாமா. அப்போ இது ஃபுல்லாக y + 6y -14 + 19 = 0. ஓகே, இப்போ இது ஃபுல்லாக அதே சேம் y இந்த y² -14y 6y பண்ணால் -84 இருக்கோ. இது y² இது என்ன ஆட் பண்ணால் -8 இதில் லெஸ் பண்ணால் 65. அப்போ இது ஜஸ்ட் ஒரு குவாட்ரேட்டிகேஷன். இது சால்வ் பண்ணலாமா, மல்டிப்ளை பண்ணால் -65 ஆட் பண்ணால் -8 -30 × 5 மல்டிப்ளை பண்ணால் -65 -30ல் 5 போனால் -8. y -13 ஒரு ரிசல்ட்டு, y + 5 = 0. நெக்ஸ்ட்டு y -13 y + 5 = 0. நெக்ஸ்ட்டு y -13 = 0 y + 5 = 0. ஓகே, y வேல்யூ நம்ம என்ன அஷ்யூம் பண்ணணும், yக்கு x² -5x. அப்போ x² -5x -13 = 0. இப்போ மல்டிப்ளை பண்ணால் -13 ஆட் பண்ணால் -5 ஃபேக்டரேஷன் வர நமக்கு. அப்போ ஃபார்முலா மெத்தடில் ஃபாலோ பண்ணோம். அப்போ x = -b + b² -4ac/2a. bக்கு -5 போனால் 25, இந்த bக்கு மைனஸ் தான் மைனஸ்ன்னு அந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் bக்கு 5 25 -4 × aக்கு என்ன ஆகுது 1, cக்கு -13/2 × 1. இப்போ நெக்ஸ்ட்டு 25 மைனஸ் ப்ளஸ் 13 4 சார் 52/2 ஆட் பண்ணால் √77. √77 நமக்கு ரூட் எடுக்க முடியாது, அப்படியே சேமாக போட்டு
செகண்ட் y plus 5 equal 0னா y க்கு x square minus 5x plus 5 equal 0. இந்த இருக்கிற y வேல்யூ x square minus 5x. மல்டிப்ளை பண்ண 5 ஆட் பண்ண -5 ஃபேக்டரேஷன் வராது. அப்போ ஃபார்முலா மெத்தட் -b plus or minus root of b square minus 4ac divided by 2a. b க்கு -5 அப்போ minus 5 ஆயிடும் plus root of 5 b square பண்ணா 25 minus 4a க்கு 1 c க்கு 5 divided by 2 into 1. அப்போ 25 25 root 5. அப்போ என்ன இருக்குது நமக்கு எத்தனை ரிசல்ட் வரணும்? 4 ரிசல்ட் வரணும் பாலினாமியலுக்கு. இப்போ கரெக்டாக 4 ரிசல்ட் வர பாரு. 5 plus root 77 by 2, 5 minus root 77 by 2, 5 plus root 5 by 2, 5 minus root 5 by 2. அப்போ 4 ரிசல்ட் நம்ம ரூட்ஸ் வந்துச்சா? இதுதான் நமக்கு சொல்லணும். ஓகே, வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5 மார்க்கா 3 மார்க் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.